எனக்கு எதிராக அமர்ந்திருக்கக்கூடிய தோழர்களே, தோழியர்களே, இந்த வட்டாரத்தின் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு முன்னால் பேசிய பலரும் கீழடி அகழாய்வின் முக்கியத்துவத்தையும் அதை வெளியிட மறுக்கின்ற ஒன்றிய அரசின் வஞ்சகத்தையும் தோலுரித்து காட்டியிருக்கிறார்கள். நான் ஒரு தொல்லியல் ஆய்வாளன் என்ற வகையில் என்ன இது சம்பந்தமாக சொல்ல முடியுமோ என்று யோசித்து பார்க்கிறேன். நமது நாட்டிற்கு தொல்லியல் ஆய்வு என்ற ஒரு அறிவை வழங்கியவர்களே வெள்ளைக்காரர்கள்தான். இந்தியா வெள்ளைக்காரர்களால் ஆளப்பட்டது, அவர்களால் சுரண்டப்பட்டது. எனவே அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று போராடியவர்கள் நாம் தான். அந்த போராட்டத்தின் பயனாக அவர்கள் வெளியேறியதும் உண்மைதான். ஆனால் அவர்கள் இந்த நாட்டிற்கு வந்ததால் நமக்கு கிடைத்த ஒரு நன்மை, அறிவியல் பூர்வமாக எதையும் அணுக வேண்டும் என்ற ஒன்றை நமக்கு கற்பித்து கொடுத்தது தான். அதற்கு முன்னால் இந்தியாவினுடைய வரலாறு என்னவாக இருந்தது? ராமாயணமும் மகாபாரதம் வரலாறு. இந்தியாவினுடைய இலக்கியம் என்று சொன்னால் பகவத்கீதை தான் இலக்கியம். இதைத்தான் நாம் பட்டி தொட்டியெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக இங்கே மதுரையை சுற்றிலும் எத்தனையோ மலைகளிலே சமண துறவிகள் தங்கியிருக்கிறார்கள் என்பதற்கான சான்றுகள் இருக்கின்றன. ஆனால் நமது சாமானிய மக்களிடத்தில் அதை பற்றி போய் கேட்டால் என்ன சொல்லுவார்கள்? இவரெல்லாம் பஞ்சபாண்டவர் படுக்கைகள் என்பார்கள். பஞ்ச பாண்டவர்கள் தர்மன் முதலானவர்கள் வந்து மதுரையை சுற்றிலுமே படுத்து எழுந்து போயிருக்கிறார்கள் என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறோம் அதுவரை நாம். ஆனால் 1730களுக்கு பிறகு இந்த நாட்டிற்கு ஆட்சியாளர்களாகவும் அதிகாரிகளாகவும் வந்த வெள்ளையக்காரர்கள் ஆய்வு நிறுவனங்களை, ராயல் ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற ஆய்வு நிறுவனத்தை கல்கத்தாவிலே நிறுவினார்கள். அதிலே அங்கே பணிபுரிய வந்தவர்கள் பெரும்பாலோர் ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்தவர்கள். அவர்கள் சமஸ்கிருதம் படித்தவர்கள். சமஸ்கிருதம் படித்தவர்கள். எனவே அவர்கள் இங்கு பணியாற்ற வந்தபோது இங்கு கல்கத்தாவை சுற்றி இருக்கக்கூடிய பண்டிதர்களை, பிராமண பண்டிதர்களை கேட்டபோது இந்தியாவினுடைய தொன்மையான இலக்கியம் எது, தொன்மையான மொழி எது என்று அவர்களிடத்தில் கேட்டபோது அவர்கள் இந்தியாவின் தொன்மையான நாகரிகம் வேதகால நாகரிகம், 4 வேதங்கள் தான் தொன்மையான இலக்கியங்கள், பகவத்கீதை தான் எங்களுடைய தொன்மையான இலக்கியம் என்று அவர்களிடத்திலே கொடுத்தார்கள். அவர்களும் அதை ஓரளவு ஆய்வு செய்தார்கள். பல நூல் வரிசைகளில் சேக்ரெட் புக்ஸ் ஆஃப் தி ஈஸ்ட் என்று பல வரிசைகளில் வில்லியம் ஜோன்ஸ் என்பவர் எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் கீழே வந்த பல்வேறு அதிகாரிகள் இந்தியாவை ஆள வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவினுடைய வரலாற்றை, பண்பாட்டை, நாகரிகத்தை நாம் அறிய வேண்டும். எனவே அதற்கான களப்பணிகளை செய்ய வேண்டும் என்று சிலரை நியமித்தார்கள். அவ்வாறு நியமித்த போது அவர்கள் இந்தியாவெங்கும் சுற்றி திரிந்தபோது அவர்கள் அவர்கள் கண்ணிலே பட்டது மிகப்பெரிய தூண் சாசனங்கள், பாறை சாசனங்கள். இங்கெல்லாம் ஏதோ ஒரு மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது, ஏதோ ஒரு எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இது யாருக்கும் தெரியவில்லை. மிகப்பெரிய பண்டிதர்களாக அப்போது இருந்தவர்கள் எல்லாருக்கும் இது தெரியவில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், முகமது பின் துக்ளக், அவனுடைய அண்ணன் ஒரு துக்ளக் இருந்தார். அவர் இப்படி ஒரு பாறை தூண் கல்வெட்டை பார்த்தார். அதை அப்படியே டெல்லிக்கு கொண்டு போய் நட்டு வைத்தார். இந்தியாவில் இருந்த பல்வேறு சமஸ்கிருத பண்டிதர்களையும் பல்வேறு மொழி பண்டிதர்களையும் அங்கே அழைத்து வந்து இதை என்னவென்று படித்து சொல்லுங்கள் என்று சொன்னார். யாருக்கும் தெரியவில்லை. இந்தியாவிலே அதுவரை படிப்பறிவு இருந்தது, வேதகால நாகரிகம் தொடர்ச்சியாக இருந்தது என்று இப்போது கிண்டி மகாராஜா ஒருத்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார் அல்லவா? அதையெல்லாம் வெள்ளைக்காரன் வந்து தான் கெடுத்து விட்டான்.
நமது பாரம்பரிய படிப்பறிவை சிதைத்து விட்டான் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா? அதற்கான பண்டிதர்கள் யாராலும் அதை கண்டறிய முடியவில்லை. அப்போதுதான் அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்டால் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த தூண்களை பற்றி, இந்த தூண் கிட்டத்தட்ட 60 அடி உயரம் இருக்கிறது. அவர்கள் என்ன சொன்னார்கள்? இது பிரம்மனுடைய கைத்தடி என்று சொன்னார்கள். பிரம்மன் 60 அடி உயரமான கைத்தடியை ஊண்டினால் அவன் எவ்வளவு உயர்ந்த மனிதனாக இருக்க வேண்டும் என்று இப்படித்தான் நமக்கு கற்பிக்கப்பட்டிருந்தோம். ஆனால் அதற்கு பிறகு வந்த அறிஞர்கள் இவற்றையெல்லாம் கண்டறிந்து அந்த எழுத்துக்களை எல்லாம் பதிவு செய்து மைப்படி எடுத்து இவையெல்லாம் ஒரே அரசனால் வெளியிடப்பட்டிருக்கிறது, ஒரே மாதிரியான எழுத்து வடிவங்களை கொண்டிருக்கிறது என்பதை ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர் 1834 கண்டறிந்தார். அவர் மட்டும் இதை கண்டறிந்து படித்து வெளியிடாவிட்டால் நாம் இந்திய வரலாற்றை இன்னும் மகாபாரதத்தையும் இன்னும் ராமாயணம்தான் நம்பிக்கொண்டிருக்க வேண்டும். அசோகன் என்று ஒரு அரசன் இந்தியாவை ஆண்டான் என்பதே அதுவரை நமக்கு தெரியாது. அசோகன் எவ்வளவு மிகப்பெரிய சக்கரவர்த்தி என்பது அதுவரை நமக்கு தெரியாது. பரத சக்கரவர்த்தியும் தர்மனும் அர்ஜுனனும் தான் நமக்கு தெரியும். எனவே அவர்கள் உண்மையை கண்டறிந்து நமக்கு சொன்னார்கள். அசோகன் என்ற ஒரு மன்னருடைய சாசனங்கள் இந்தியாவெங்கும் தமிழ்நாடு தவிர கர்நாடக வரை 13-14 இடங்களிலே வெளியிடப்பட்டிருக்கின்றன. அவையெல்லாம் என்ன மொழியிலே இருக்கின்றன சொன்னால் பிராகிருத மொழியிலே இருக்கின்றன. பிராகிருதம் என்ற மொழி இப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள் சமஸ்கிருதத்தின் தாய் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நமது உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார்? இந்திய மொழிகளின் அனைத்துக்கும் சமஸ்கிருதமே தாய் என்று அவர் ஒரு கதையை விடுகிறார். ஆனால் அவர்களே, அந்த அறிஞர்களை ஒப்புக்கொள்வது சமஸ்கிருதத்திற்கு மூலம் பிராகிருதம் என்பது. அந்த பிராகிருத மொழியில் பிராமி என்ற ஒரு எழுத்தில் அங்கே சாசனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை முதலாக படித்து அசோகன் என்ற பெயரை நமக்கு கொடுத்தவர் ஜேம்ஸ் பிரின்சப் என்பவர். அவர் மட்டும் இந்திய மண்ணிற்கு வந்து இந்த ஆய்வை தொடங்கி இருக்காவிட்டால் நம்முடைய அறிவு, நமது வரலாறு என்பது வெறும் புனைவாகவே போயிருக்கும். எனவே அவர்கள் கொடுத்த அதற்கு பிறகு தமிழ்நாடு எங்கும் அதே மாதிரியான எழுத்துக்களை நமது அறிஞர்கள் கண்டறிந்தார். எனவே இந்த கல்வெட்டுகளையும் அதையும் ஒப்பிட்டு நாம் என்ன ஒரு காலத்தில் நம்பிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால், அந்த பிராமியிலிருந்து இந்தியாவிலே நமக்கு தமிழ்நாட்டிற்கும் எழுத்து வந்தது, அதை சமண முனிவர்கள் கொண்டு வந்து கற்பித்தார்கள் என்று நீண்ட நெடுங்காலமாக சொல்லி கொண்டு வந்தோம். ஆனால் இந்த செய்திகளை எல்லாம் மறுதளிக்கின்ற வகையில் புதிய அகழாய்வு கண்டுபிடிப்புகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் ஏற்கனவே புலிமான் கோம்பை என்ற இடத்திலே கண்டறியப்பட்ட நடுகல் கல்வெட்டை வைத்து இந்தியாவிலேயே தொன்மையான கல்வெட்டு என்பது தமிழில்தான் இருக்கிறது, அதுவும் ஒரு நடுகல் கல்வெட்டு, வீர வழிபாட்டை குறிக்கக்கூடிய கல்வெட்டு என்பதை 2004 நாம் மெய்ப்பித்து விட்டோம். இதற்கு நூல்களும் வந்திருக்கின்றன. ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட நூலை இன்று எந்த துறை வல்லுநர்கள் மறுக்கிறார்களோ, தொல்லியல் துறையினுடைய ஒன்றிய தொல்லியல் துறை அறிஞர்கள் மறுக்கிறார்களோ, அந்த துறையினுடைய டைரக்டர் ஜெனரலே வந்து வெளியிட்டார். அவரே இந்த நூலில் இருக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டார். எனவே கிமு 4ஆம் நூற்றாண்டிலேயே தமிழர்கள் எழுத்தறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை அந்த பொருந்தல் அகழாய்வு மூலமாக நாம் மெய்ப்பித்திருந்தோம். அதற்கு பிறகு கொடுமணல் அகழாய்வு, அதற்கு பிறகு இப்போது நாம் இப்போ பார்த்திருக்கூடிய கீழடி அகழாய்வு, ஆதிச்சநல்லூர் அகழாய்வு என்று பல்வேறு அகழாய்வுகள் மூலம் புதிய தரவுகளை நாம் கொடுத்து நமது தொன்மையை, தமிழ் மொழியின் தொன்மையை, தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை முன்னெடுத்து செல்வதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் இந்த போராட்டம் இன்று நேற்று ஏற்பட்ட போராட்டம் அல்ல, காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டத்திற்கும் எதிரான போராட்டம் அல்ல, அல்லது பிஜேபிக்கும் கம்யூனிஸ்டுகளுக்குமான போராட்டம் அல்ல, திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் எதிரான போராட்டம். 2000 ஆண்டுகளாக இந்த போராட்டம் தொடர்கிறது. அதிலே நாம் அறிவியல் பூர்வமாக நிரூபித்து வெற்றி கண்டிருக்கிறோம் என்பதுதான் இன்று கீழடி நமக்கு கொடுக்கும் பாடம். கீழடி மட்டுமல்ல,
அதற்கு பிறகு இப்போது தமிழ்நாடு இவர்கள் கைவிட்ட பிறகு கீழடியை 3 ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை என்று அவருக்கான ஒரு ஸ்ரீராமன் என்ற ஒரு ஆய்வறிஞரை அமர்நாத் ராமகிருஷ்ணனுக்கு பிறகு ஒருவரை நியமித்து அவர் ஒன்றும் கிடைக்கவில்லை என்று போய்விட்ட பிறகு தமிழ்நாடு அரசு இன்று வரை 7 வருடங்களாக அகழாய்வு செய்து பல்லாயிரக்கணக்கான தொல்பொருட்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவுக்கு அனுப்பிய சான்றுகளின் அடிப்படையில் கிமு 580 மதுரை மக்கள் எழுத்தறிவு பெற்ற மக்களாக இருந்தார்கள் என்பதை கீழடி அகழாய்வு நிரூபித்திருக்கிறது. அதை இந்த ஒன்றிய அரசினரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒன்றை சொல்லுகிறேன், அவர்களே எப்படி அவர்களுடைய கூற்றுக்கு மறுப்பாக பேசுகிறார்கள் என்பதை சொல்லுகிறேன். ஆதிச்சநல்லூர் அகழாய்வு என்பதை 2005 ஒன்றிய அரசு மேற்கொள்ளது. அந்த அகழாய்வை தலைமையேற்று நடத்தியவர் சத்தியமூர்த்தி என்ற ஒரு ஐயர். தொல்லியல் துறையிலே அப்போது இயக்குநராக தமிழ்நாட்டில் இருந்தவர். அவர் பணிக்காலத்திலே ஓய்வு பெற்ற பிறகும் நெடுங்காலமாக அந்த அறிக்கையை கொடுக்கவில்லை. ஏனென்றால் அந்த அறிக்கையை கொடுத்தால் அவருடைய கூட்டு வெளிப்பட்டுவிடும். ஆனால் பல்வேறு கட்ட போராட்டத்துக்கு பிறகு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் அந்த அறிக்கையை கொடுத்தார். அந்த அறிக்கையின்படி கிமு 900 அதாவது இன்றைக்கு சற்றேறக்கூடிய 3000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகம் இருந்தது என்பதை அவர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அந்த அறிக்கை அந்த அரசால் ஒன்றிய அரசால் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நமது அமர்நாத் ராமகிருஷ்ணன் என்ன சொல்கிறார்? கீழடி அகழாய்வை பொறுத்து அதிகபட்சமாக கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து 800களிலேயே இந்த நாகரிகம் இருக்கிறது என்பதை அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். இதை ஏற்றுக்கொள்ளவிட்டால் நீங்கள் முன்னுக்கு பின் முரணாக பேசுகிறீர்கள் என்ற அர்த்தம். கிமு 9ஆம் நூற்றாண்டிலேயே ஆதிச்சநல்லூரில், பொருணை ஆற்றங்கரையில், திருநெல்வேலியில் தமிழர் நாகரிகம், நெல் நாகரிகம் இருந்தது என்பதை நீங்கள் ஒப்புக்கொண்டவர்கள், மதுரையிலே அதற்கு அடுத்து 100 ஆண்டுகளுக்கு பின்னால் வந்த நாகரிகத்தை ஏன் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறீர்கள்? எனவே உங்களுடைய பேச்சிலே எந்த அளவுக்கு முரண்பாடு இருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த 2 இடங்கள் மட்டுமல்ல, தமிழ்நாடு அரசு இப்போது வருடத்திற்கு 5 அல்லது 6 இடங்களில் அகழாய்வு மேற்கொண்டு வருகிறது. சிவகலை என்ற இடத்திலே, அந்த பொருணை ஆற்றங்கரையிலே, திருநெல்வேலி மாவட்டத்திலே மேற்கொண்ட அகழாய்வில் கிடைத்த இரும்பினுடைய காலத்தை கிமு 3500 என்று அறிவியல் ரீதியாக கணித்திருக்கிறார்கள். இந்த டெல்லியிலோ பம்பாயிலோ இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்களை நாம் நம்ப வேண்டாம் என்று சொல்லி அமெரிக்காவிலே புளோரிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பி அந்த கால கணிப்பை கிமு 3500லேயே இரும்பை உருக்க செய்த ஒரு நாகரிகம் தமிழ்நாட்டிலே இருந்திருக்கிறது என்பது உறுதிப்பட்டிருக்கிறது. இதை தமிழர்கள் மட்டும் சொல்லிக்கொண்டால் தற்பெருமை பேசுகிறார்கள் என்று சொல்லலாம். இப்போது கூட அமைச்சர் அவர்கள் நேற்று சொல்லும்போது, இந்த அதிகாரிகள் நாம் நியமிக்கக்கூடிய தொல்லியல் அறிஞர்கள் பிராந்திய எண்ணத்தோடு செயல்படுகிறார்கள் என்று நமது அமர்நாத் ராமகிருஷ்ணனை குறை சொல்லியிருக்கிறார். நான் இப்படி சொல்லுவீர்கள் என்பதனால்தான் தமிழ்நாடு அரசு கண்டறிந்த இந்த ஆய்வு முடிவுகளை உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அறிஞர்களுக்கும் அனுப்பியது. அதில் முக்கியமானவர் திலீப் சக்கரவர்த்தி என்ற ஒருவர் இதே தொல்லியல் துறையிலே இயக்குநராக பணியாற்றி ஓய்வு பெற்ற பிறகு லண்டன் மாநகரத்திலே ஒரு பல்கலைக்கழகத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவரை அழைத்து வந்து கடந்த ஒரு 3 மாதங்களுக்கு முன்பாக சென்னையிலே நமது முதல்வர் தலைமையிலே நடந்த கருத்தரங்கிலே பேச வைத்தார்கள். அப்போது அந்த இரும்பின் தொன்மை என்ற நூல் முதல்வரால் வெளியிடப்பட்டது. அப்போது அவர் சொன்னார், இந்த அறிக்கையை, இந்த நூலை முழுமையாக நான் ஏற்கிறேன் என்று சொன்னார். அவர் இந்திய ஒன்றிய அரசின் தொல்லியல் துறையிலே பணியாற்றியவர் தான். இப்படிப்பட்ட 3500 ஆண்டுகள் என்று சொன்னால், கிமு 3500 சொன்னால் 5500 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்திற்கு இணையான நாகரிகத்தை தமிழர்கள் கொண்டிருந்தார்கள் என்பதை பல்வேறு ஆய்வுகள், சிவகலை ஆய்வுகள், கீழநமண்டி என்ற பல்வேறு ஊர்களில் செய்யக்கூடிய ஆய்வுகள் மூலமாக தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை மெய்ப்பித்து கொண்டு வருகிறது. இவற்றை ஏற்கக்கூடிய பக்குவம் அல்லது ஞானம்
அல்லது வெளிப்படைத்தன்மை அவர்களுக்கு இல்லை என்பதால் தான் ஏதாவது அவர் சொல்லுவது இன்னும் அதிகமான சான்று வேண்டும் என்று சொன்னால் அதையும் ஏற்கிறோம். அமர்நாத் ராமகிருஷ்ணன் வெளிக்கொணர்ந்த தொல்பொருட்கள் எல்லாமே அவர் வீட்டிலே இல்லை, அவர் பணியாற்றிய பெங்களூர் நிறுவனத்திலே அவருடைய அலுவலகத்தில் தான் குவிக்கப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அவருக்கு மேலதிகாரிகளாக இருக்கக்கூடிய இன்னும் 2 நியமியுங்கள். தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அறிஞரை அந்த குழுவிலே போடுங்கள். இந்தியாவினுடைய பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய தொல்லியலாளர்களை கூட்டுங்கள். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகத்தை தெளிவு பெறுங்கள், ஆய்வு செய்யுங்கள். அதை விட்டுவிட்டு அமைச்சருக்கு என்ன தெரியும் இதை பற்றி கமெண்ட் அடிப்பதற்கு? கள யார் அந்த களத்திலே நின்று பணி செய்து ஆய்வறிக்கை கொடுக்கிறார்களோ அதை ஏற்க வேண்டியதுதான் அமைச்சருடைய பொறுப்பு. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அந்த துறையில் இருந்தால் நீங்கள் கருத்து சொல்லலாம், இல்லாவிட்டால் அந்த துறை சார்ந்த அறிஞர்கள் சொல்லுகின்ற கருத்தை ஏற்கலாம். எனவே இதற்கு காரணம், இதை நான் முதலில் சொன்னது போல, இந்த திராவிட நாகரிகத்தின் தொன்மையை அல்லது தமிழர் நாகரிகத்தின் தொன்மையை ஏற்பதற்கு மறுக்கிறார்கள், மனமில்லாதவர்களாக இருக்கிறார்கள். முதலாக திராவிடர்களுக்கென்று தனி மொழி, திராவிடர்களுக்கான ஒரு தனி இனம் என்பதை நமக்கு சொன்னவர்கள் வெள்ளைக்காரர்கள். கால்டுவெல் அவர்களும் ஒயிட் எல்லிஸ் என்பவர்களும் 1818 1830களிலே தென்னிந்தியாவிற்கு வந்தார்கள். அதை நான் முதலில் குறிப்பிட வேண்டும். வட இந்தியாவிற்கு வந்தவர்களெல்லாம் கல்கத்தா துறைமுகத்தில் இறங்கினார்கள். அவர்களுக்கு ஆய்வுக்கு கிடைத்ததெல்லாம் சமஸ்கிருத புத்தகங்கள். ஆனால் தென்னிந்தியாவிற்கு வந்த கால்டுவெல்லுக்கும் ஒயிட் எல்லிஸுக்கும் கிடைத்தது திருக்குறளும் திருவாசகமும். இதை படித்தவர்கள் கொண்டு வந்து கண்டுபிடித்தார்கள், சமஸ்கிருதத்திற்கு மாறாக முற்றிலும் எதிராக இன்னொரு மொழி குடும்பம் இருக்கிறது, அதுதான் திராவிட மொழி குடும்பம். அந்த மொழியில் 18 விதமான பிரிவுகள் இருக்கின்றன. பிராகுய், குவி, இந்த தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் என்பது போல 18 வகையான மொழி குடும்பம் இந்த திராவிட மொழி குடும்பம் என்பதை அவர்கள் சொன்னார்கள். உடனே நமது இன்றைய அரசியல்வாதிகள் என்ன சொல்கிறார்கள்? திராவிடம் என்ற சொல்லில் ஒரு ஒவ்வாமை அவர்களுக்கு இருக்கிறது. அவர்களுக்கு திராவிடம் என்று சொன்னாலே திராவிட முன்னேற்றக் கழகம், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தான். இல்லை, திராவிடம் என்ற சொல் 2500 ஆண்டுகளுக்கு முந்திய சொல். ஒரு தொல்லியல் ஆய்வாளனாக சொல்லுகிறேன். உஸ்பெகிஸ்தானிலே செய்யப்பட்ட ஒரு அகழாய்விலே திராவிட விகாரை என்ற ஒரு சொல் ஒரு பானை ஓட்டிலே தமிழ் எழுத்துக்களிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. திராவிட விகாரை என்று சொன்னால் திராவிட நாட்டில் இருந்தவர்கள் கட்டிய ஒரு பௌத்த கோயில். எனவே பௌத்தம் தோன்றியதே 600 தான், 2600 தான். அடுத்த 100 ஆண்டிலேயே அங்கு ஒரு விகாரையை தமிழன் கட்டியிருக்கிறான் என்று சொன்னால் உஸ்பெகிஸ்தான் வரை தமிழன் அதற்கு முன்பாகவே போய்விட்டான். அவன் பௌத்தத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று தொடர்ச்சியாக நாம் பார்த்தால் சதபத பிராமணம் என்று அவர்கள் கொண்டாடுகிற இலக்கியத்தில் திராவிட பதி என்று நிலந்தரு திருவீர் பாண்டிய மன்னன் சொல்லப்படுகிறான். எனவே திராவிட பதி என்று சொன்னால் திராவிட நாடு. நீ உன்னுடைய வேதத்திலே என்ற சொல் இருக்கிறது. வேதத்தை தூக்கி பிடிக்கக்கூடிய சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார்? திராவிட சிசு என்று திருஞான சமுத்திரை சொல்லுகிறார். தமிழ்நாட்டிலே இந்த மதுரையிலே திரமிழ சங்கம் என்ற ஒரு சங்கத்தை கிபி 470 ஒரு சமண துறவி வஜ்ரநந்தி என்பவர் நிறுவுகிறார். எனவே இந்த திராவிடம் என்பது தந்தை பெரியார் கொடுத்ததல்ல, அயோத்திதாசர் கொடுத்ததல்ல. அதற்கு முன்பாக 2600 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த சொல். எனவே 2000 ஆண்டுகளான போராட்டத்தினுடைய தொடர்ச்சியாக இப்போது நாம் ஒன்றிய அரசோடு அந்த போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அவர்கள் என்னதான் தலைகீழாக நின்று மணப்பால் குடித்தாலும் அறிவியல் ஒரு நாள் வெல்லும். எனவே இந்த தொல்லியல் ஆய்வுகள் மூலமாக அவர்கள் வெளியிடாவிட்டாலும் இந்த கீழடி அகழாய்வை தமிழ்நாடு அரசு ஏற்கனவே வெளியிட்டு விட்டது. பல்வேறு மொழி, இந்தியாவில் இருக்கிற அனைத்து மொழிகளிலும் அது சென்று சேர்ந்து விட்டது. எனவே பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடாது என்று நம்முடைய நிதியமைச்சர், தமிழ்நாட்டு அரசு நிதியமைச்சர் சொன்னதைப் போல ஒன்றிய அரசு ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் இந்த உலகம் ஏற்கும்.
அதற்கு நாமெல்லாம் உறுதுணையாக நிற்போம் என்று கூறி அமைகிறேன். வணக்கம், நன்றி. மிகச் சிறப்பான ஒரு ஆய்வுரையை வழங்கிய